எனக்கு அவரோட தம்பி தானே அவரு. ஏன்ட்டே கேளுங்க, நானே சொல்றேன். என்ன கேட்கணும் சொல்லுங்க. இப்போ ஷூட் போறோம்ல, ஆமா ஷூட் தான் போறோம். நம்ம கூட தானே எங்க ஸ்டடிஸ். சரி ஃப்ரெண்ட், சரிடா, ஓகேடா. என்ன சொல்லுங்க சிரிச்சா? ஏண்டா நேத்து எல்லாரும் தூங்கிட்டீங்க, அவன் உட்காந்து பாவம் விடிய விடிய வண்டி ஓட்டினா, அவ்வளவு தூரம் 100 தடவை இருமுனா, அதை எவனும் எந்த எதுவும் கேட்கல. உடம்பு சரியில்லாதவனை தூக்கிட்டாட தெரிய முடியும். அதனால ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். யார் சொன்னா? நான் சொன்னேன். புரியுது, அப்படி சொல்லுங்க. பாசமா சொல்லிருங்க. ஆமாப்பா தம்பி, நான் அவனை ரெஸ்ட் எடுக்க அவனுக்குன்னு இல்லடா, உனக்குனால அதானே, உனக்குனால அதானே. இந்நேரம் உங்களுக்கு அந்த சொல்லி பாரு, நிஷா சூட் வண்டி இப்படி தூங்குறாங்க, அக்கறை இருக்கா பாரு. பரவாயில்ல தம்பி, நம்மளுக்கு இதான்டா லைஃப் அப்படின்னு எழுத்துட்டு போயிருக்கோம். நடிக்கும் போதே நம்ம செத்தாலும் நமக்கு பெரிய அதெல்லாம் யோசிச்சுங்க ரெண்டு பேரும். நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை இதே வார்த்தையை புரியுது, லைஃப் அப்படின்னு இதே வார்த்தையை சொல்லுவேன் தம்பி. நாளைக்குனா நாளைக்கு அது. இன்னைக்கு என்ன கதை? உங்க தம்பி தூங்குறாரு, அவ்வளவுதானே. கேள்விப்பட்டன முதல் பிள்ளைய ஒரு மாதிரி பாப்பாங்க, ரெண்டாவது பிள்ளைய அதை இப்ப நேர்ல பாக்குறேன். ரெண்டாவது பிள்ளைல மதிக்கவே இல்ல, கடைசி பிள்ளைல கழுத்தா மட்டும் அடிக்கிறாங்க. விடுங்க நானு கிடையாது. குப்பை தொட்டிலேருந்து எடுத்த ஒண்ணு